கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள மணிஷ் பள்ளி வளாகத்தில் ரூதா கிருஷ்ணனின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. 7 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட கலையை மேடையில் ஆடி அசத்திய பரதநாட்டிய மாணவி. நாட்டிய கலை மீது அதீத ஈடுபாடு கொண்ட தம்பதிகளான சுஜாதா அனந்தகிருஷ்ணன் ஆகியோரின் மகள் ரூதா கிருஷ்ணன். இவர் தனது பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை இன்று கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள மணி பள்ளி அரங்கில் அரங்கேற்றினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரூதா கிருஷ்ணன், கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக பரதநாட்டியம் கற்று வருகின்றதாகவும், தனது குழந்தை கால பருவத்தின் பொழுது பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையில் தனி பாடலாக தான் நடித்த போது பொதுமக்களின் ஆரவாரம் தனது நடன ஆர்வத்தை ஏற்படுத்தியது எனவும், இந்தியாவில் இருந்து அமெரிக்கா சென்ற பிறகும் இந்திய நடன கலைகளின் மீது அதீத பற்று தனக்கு ஏற்பட்டது. இந்திய நடன கலைகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து வந்தது. இதனை அறிந்த தனது பெற்றோர் குரு கலைமாமணி விருது பெற்ற பாலாதேவி சந்திரசேகர் நாட்டிய பள்ளியில் நடனம் கற்க சேர்த்து விட்டனர். இவரது மாணவியாக கடந்த 7 ஆண்டுகளாக பரதநாட்டிய கலையை நன்கு கற்று இன்று அனைத்து பெரியோர் நடன நாட்டிய ஆசிரியர் முன்னிலையில் அரங்கேற்ற நிகழ்ச்சியை நிகழ்த்தவுள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. என் பேரு ருதா கிருஷ்ணன். என் குரு கலைமாமணி பாலாதேவி சந்திரசேகர். இதுக்காக நான் ரொம்ப ஒரு 3 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன். And I'm so excited for our performance here today. இன்னைக்கு நான் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணுவேன், அப்புறம் சப்தம், ஐகிரி நந்தினி, பாவயாமி, போஷம்போ, ஓடோடி அண்ட் தில்லானா ஆடும். தேங்க்யூ. இதுக்காக நீங்க எவ்வளவு வருஷமா நீங்க நாட்டியம் கத்துக்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும். ஆமா, 10 வருஷம் இருக்கு நான் கத்துக்கிறேன். ஓகே, இன்னைக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அரங்கேற்றம் பண்றது? ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப நர்வஸ். எல்லாம் நல்லபடியா நடக்கணும், எல்லாம் சூப்பரா பண்ணணும், எல்லாருக்கும் அதனது சந்தோஷமா இருக்கணும். நான் டான்ஸ் ஆடி பார்த்து அதான் ஒரு ஃபீலிங். எல்லாருக்கும் அதனது இது பார்த்ததுக்கு சந்தோஷமா இருக்கணும். எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் ஸ்டேஜ் பாக்குறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெசிபிக்கா அம்மா, அப்பா, டீச்சர், அவங்கதான் மெயினா. அந்த சித்தியும் நிறைய பண்ணிருக்காங்க. சிஸ்டர்ஸ், பெரியப்பா எல்லாருமே. So yeah, thank you.